Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிறுகீரை சாம்பார். சிறுகீரை வந்து நம்ம ஒரு கட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமா நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயத்தை அதாவது நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய். இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூட பூண்டு. இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டோம். அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டுலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம பூண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது. அதாவது கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. சின்ன வெங்காயத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி கொழுப்பு வந்து நிறையா குறையும். இது வந்து நம்ம அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சிறுகீரையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு போட போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த வேக வைக்கிற டைமும் மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் மத்தில் வந்து லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதாவது பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாமே நல்லா மசிச்சுக்கலாம். தட்டியும் போடலாம், இந்த மாதிரி மசிச்சு விடலாம். இப்படி பண்ணுறதுனால அதாவது என்ன டேஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பூண்டு, சின்ன வெங்காயத்தினோட சுவை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது நல்லா நம்ம மசிச்சிட்டோம். இப்போ வந்து வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம்ஸ் வந்து நம்ம பருப்பை 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து லைட்டாக டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஓப்பனில் தான் வைக்கணும். ஏன்னா சிறுகீரை எப்போவுமே கீரை வேகிறப்ப வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சுன்னா என்னென்னா உயிர் சத்துக்கள் எல்லாமே இறந்துடும். அதாவது கீரையில் இருக்கிற சத்துக்கள் போயிடும். அதனால தான் மூடி வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஊற்றிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன போடுறோங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கிற, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இது கூட நம்ம பெருங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். இப்படி தாளித்து கொட்டினோன்னா என்ன ஆகுனா நல்லா வாசனையாக இருக்கும். சீரகத்தினோட வாசம் தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஆல்ரெடி நான் பருப்புலேயே ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஊற்றிக்கலாம். சிறுகீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சிறுகீரை சாம்பார் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எளிதன இல்லிறப்பான் எய்துமெய்ஞ்சான்றும் விழியாது நிற்கும் பழி. தனக்கு மிகவும் எளிதான செயல் என்ற எண்ணத்துடன் பிறன் மனைவியை அடையும் தவறினை செய்ய நினைப்பவன் எந்த காலத்தும் அழியாத பழியினை அடைவான்.